சுவாமியே சரணமையப்பா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே சரணமையப்பா. ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா. ஓம் சுவாமியே சரணம் ஐயம். ஐயப்ப சுவாமியின் மகிமை பாகம் 90. பார்த்தீங்கன்னா ஐயப்பனுடைய வரலாறு தான் சொல்லுகிறேன். அதுலேயும் ஒரு வரலாறு, ஒரு மகிமை பார்த்தீங்கன்னா, ஐயப்ப 18 வயசுல என்ன குருசாமியை ஐயப்பன் பகவான் ஆக்கினார். 18 வயசுல இருந்து இன்னைக்கு 44 வயசாகுது. 25வது வருஷம் நான் குருசாமி ஆன நாள் இன்று. பாருங்க, அது மட்டும் இல்ல, இன்னையோட சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைஞ்ச பௌர்ணமி அன்னைக்கு, இன்னைக்கு அன்னாபிஷேகம் சிவபெருமானுக்கு நிறைஞ்ச பௌர்ணமி அன்னைக்கு ஐயப்பன் அருளால் அவன் 5 மலை கரசன் 5ஆம் தேதியா இன்னைக்கு நிறைஞ்ச பௌர்ணமி அன்னைக்கு பகவான் ஐயப்பன் மாலை போட்டு வச்சிருக்காரு. சாதாரண விஷயம் இல்ல. அது மட்டும் இல்ல, இந்த வருஷம் மிகப்பெரிய பொக்கிஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பகவான் ஐயப்பன் மிகப்பெரிய பொக்கிஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐயன் திருவடியே சரணம். பாத்தீங்கன்னா, ரமேஷன் கன்னிசாமி அவங்க வீட்டுல எல்லாருமே மலைக்கு போயிட்டு வந்துட்டாங்க. அவர் ரமேஷ் சாமியால மட்டும் மலைக்கு போக முடியல. அது அவங்களும் முயற்சி பண்ண பார்த்தாங்க, அவரால் போக முடியல. ஆனா ஆன்மீகத்துல இருந்தவங்க கிட்ட அந்த பவர் ஒண்ணு இருக்கு. இப்ப என்கிட்ட பாத்தீங்கன்னா ஐயப்பனுடைய பவர் முழுமையாக எனக்கு இருக்கு. அது ஐயப்பனை உணர வச்சிருக்கான், எல்லாருக்கிட்டையும் அதை உணர வச்சிருக்கான் பகவான் ஐயப்பன். அது மாதிரிதான் அவர் என்கிட்ட பழக்கமானார். ஜிம்ல தம்பியா பழக்கமானாரு. பழக்கமாகி ஐயப்பன் வரலாறு பத்தி நான் சொல்லின்னு இருப்பேன். எல்லாமே இது பண்ணும்போது ஐயப்பன் பூஜைக்கும் அவர் வருவாரு. ஐயப்பன் பூஜைக்கும் அவர் காசு கொடுப்பார். அது மாதிரி மட்டும் 2 தடவை பூஜைக்கு வந்தார். 3ஆவது தடவை அவர் மனசுலே ஐயப்பன் தோன்றி மாலையை போட வச்சார். அவர் முதல்ல அவருக்கு மாலை போடுற பாக்கியத்தை ஐயப்பன் எனக்கு கொடுத்தாரு. அவங்க வீட்டுல கன்னி பூஜை போடுற பாக்கியத்தையும் கொடுத்தாரு. 5 வருஷம் மலைக்கு போயிட்டு வந்துட்டாரு. பாத்தீங்கன்னா அவரை நான் ஐயப்பனை இட்டு போய் ஐயப்பனோட ஐயப்பன் போய் நான் காமிச்சேன். அந்த விஷயம் எனக்கு பாருங்க, 25வது வருஷம் ஐயப்பன் வெள்ளி மாலையை நேற்று என் கையில கொடுத்துட்டு போறார் அந்த கன்னிசாமி. 25வது வருஷம் மாலையா பாத்தீங்களா, ஐயப்பனோட 25வது வருஷம் சில்வர் ஜூபிலி. அந்த சில்வர் ஜூபிலியா பாருங்க, ஐயப்பன் 108 துளசி மாலையா அந்த கன்னிசாமி நேற்று என் கழுத்துல கொடுத்துப்பா, குருசாமி நான் போடுற மாலை தான் நீங்க போடணும் அப்படின்ட்டு கொடுத்துட்டு போறாரு அந்த ரமேஷ் என்ற சாமி. பாத்தீங்களா ஐயனோட மகிமைன்னு பாத்தீங்களா. அவன் கருணையை சொல்ல வார்த்தைகள் இல்லை, கருணையின் வடிவான தெய்வம். அந்த ரமேஷ் குடும்பம் எந்த ஒரு குறையும் இல்லாமல் பேரும் புகழும் செல்வத்தோடு நீண்ட ஆயுளை கொடுத்து எந்த ஒரு குறை இல்லாமல் ஐயப்பன் அவர்கள் 100 வருடம் குறையில்லாமல் வாழ வைக்கொண்டு பகவானே என் ஐயப்பனே சுவாமியே சரணமையப்பா. ஓம் ஸ்ரீ பூதநாத சதானந்தா சர்வபூத தயாபரா ரக்ஷ ரக்ஷ மகாபாவு மகா சாஸ்திரே துயம் நமோ நமக. எவன் ஒருவன் குருவின் மனதை குளிர்படுத்துகிறானோ அவனே இறைவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். பாத்தீங்க, நேற்று மனம் குளிர்ந்து, என்னுடைய மனம் குளிர்ந்து அவன் இந்த மாலை எடுத்தாந்து கொடுக்கிறான். ஐயப்பன் அருளால் என் மனம் குளிர்ந்து அவன் பரம்பரையே குளிர்ந்து ஐயப்பன் ஆசீர்வாதம் பண்றார். அவன் ஆசீர்வாதம் பண்றார். இந்த பிள்ளை ஆசீர்வாதம் பண்றாரு பாருங்க. 25வது வருஷம் என்னன்னு சொல்றங்க, கருணையின் வடிவான கடவுளை ஐயப்பனை, கருணையின் வடிவான கடவுளை என்ன சொல்றதுங்க. நான் பகவான சொல்ல வார்த்தைகள் இல்லை, ஐயப்பனை சொல்ல வார்த்தைகள் இல்லை. தெய்வத்தின் வடிவம்சமான ஐயப்பன், சக்தியின் மகா ரூபம் ஐயப்பனே, என் மந்தன் மெய்யப்பனே, கருணையின் வடிவான என் தெய்வமே. சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. குருவே சரணம், குருவே சரணம், என் ஐயப்பனே சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, 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 சுவாமி சரணமையப்பா, சுவாமி ஐயப்பா, சுவாமியே சுவாமியே சரணமையப்பா, சுவாமி